1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உன்னத திட்டத்தை தொடங்கியுள்ளது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி. பூமியின் சுவாசத்திற்கும் உயிரோட்டத்திற்கும் இந்த திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. வாழும் பூமியை அழகாகவும் வாழும் உயிர்களுக்கு ஜீவனாகவும் இருப்பது மரங்கள். மனிதன் சுவாசிக்க நுரையீரல் எப்படி முக்கியமோ அதுபோலத்தான் பூமி சுவாசிக்க மரங்கள் முக்கியம். மரங்களை வெட்டி இயற்கையை சிதைத்த சுயநலத்தால் தான் பூமி தன் சுவாசத்தை இழந்து மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. பூமிக்கு உயிர்காற்றளிக்கும் உன்னத பணியில் களம் இறங்கியுள்ளது நியூஸ்7 தமிழ். 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற தாரக மந்திரத்தோடு நியூஸ்7 தமிழின் முன்னெடுப்பு இயற்கைக்கு உயிரூட்டும் மாபெரும் திட்டமாக உருவெடுத்துள்ளது. ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டது தனித்த கவனத்துடன் பார்க்கப்படுகிறது. 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற இந்த உன்னத திட்டத்தின் தொடக்க விழா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள டான் பொஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொடங்கப்பட்டது. தேசிய விவசாயிகள் தின விழா கொண்டாட்டத்தின் பொழுது இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய விவசாயிகள் தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக உருவாக்கப்பட்டது. விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ்7 தமிழ் மற்றும் ஃப்ரண்ட் மீடியா ஃபவுண்டேஷன் இணைந்து தொடங்கியுள்ள இந்த இயக்கத்தின் முதலாவது மரக்கன்றை வனத்துறை அமைச்சர் பொன்முடி நடவு செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நியூஸ்7 தமிழின் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் ஷாம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டான் பொஸ்கோ கல்லூரியில் இந்த விழா தொடங்கப்பட்ட அதே நேரத்தில் கோவையில் உள்ள டானிஷ் கல்லூரியிலும் மரம் நடும் விழா தொடங்கி வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. முதற்கட்டமாக 200 மரக்கன்றுகள் நடவு செய்து விழா சிறப்பிக்கப்பட்டது. டான் பொஸ்கோ, டானிஷ் கல்லூரியை தொடர்ந்து ஈஷா மையம், காந்திவேல் ஃபவுண்டேஷன் ஆகிய இடங்களிலும் ஒரே நேரத்தில் 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக மக்களின் தனி கவனத்தை ஈர்த்தது. பருவ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும் சூழலில் பருவ காலங்களை பாதுகாக்க மரம் வளர்ப்பது அவசியமாக உள்ளது. அதோடு நின்று விடாமல் வனத்துறை எப்பொழுதும் இயற்கை வளங்களை பேணி காத்து வனப்பரப்பை விரிவுபடுத்துவதும் அவசியமாக உள்ளது. இயற்கையின் கரங்களில் நியூஸ்7 தமிழ் அளிக்கும் வரமாக மாறியுள்ளது நியூஸ்7 தமிழின் 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.